Hi friends, welcome to KVM's World. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா காளான் கிரேவி தான் எப்படி பண்ணணும்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். காளான் கிரேவி பண்றதுக்கு காளான் வாங்கி நல்லா கழுவிட்டு தோலை உரிச்சிட்டு ஒரு காளானை 4 பீஸா கட் பண்ணி வெச்சுக்கணும். அதுக்கு பிறகு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். 6 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் வச்சிருக்கேன். அதுக்கு பிறகு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதில் போடணும். வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன பிறகு அது கூட நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்க்கணும். தக்காளி ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கோம்ல, அந்த தக்காளியும் சேர்த்துட்டு அந்த தக்காளி கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் போடணும். தக்காளியும் பச்சை மிளகாவும் ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே போதும், நல்லா வதங்கிடும். தக்காளியும் வெங்காயமும் வெந்த பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு போடணும். உருளைக்கிழங்கு இவ்வளோ பெரிய பீஸாகவே வெட்டுங்க. ரொம்ப சின்னதாக வெட்டினோன்னா அது குழஞ்சி கிரேவி நல்லா இருக்காது. அதனால் இவ்வளோ பெரிய பீஸாக வெட்டினீங்கன்னா அப்படியே பீஸாகவே இருக்கும், கிரேவி நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கை வெட்டி உருளைக்கிழங்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போடணும். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு ஒரு 90% உருளைக்கிழங்கு வெந்த பிறகு நம்ம இது கூட இனிமேல் நம்ம வெட்டி வச்சுருக்க காளானை உள்ளே போடணும். வெட்டி வச்சுருக்க காளானையும் உள்ளே போட்டு இந்த நம்ம பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாம் வதக்கி வச்சுருக்கோம்ல, அது காளான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா எல்லாத்தையும் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு ஒரு பேக்கெட் நான் மட்டன் மசாலா ஆச்சி மட்டன் மசாலா தான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் ஆச்சி மட்டன் மசாலாவை போடுங்க. ஆச்சி மட்டன் மசாலா போட்டுட்டு இது கூட ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் போடணும். ஒரு ஸ்பூன் வத்தல் தூளும் ஆச்சி மட்டன் மசாலாவையும் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போடணும். ஒரு ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சம் அடுப்பு ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த மசாலாலாம் போட்ட பிறகு கொஞ்சம் சுக்காவாயிரும், அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். அந்த மசாலாக்குள்ளே பச்சை வாடை எல்லாம் போகிறதுக்கு தான் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் வேக விட்டுருவோம். அதை கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு இப்போ இதுக்கு மசாலா அரைக்க போவோம். நான் கையில் வச்சுருக்கேன்ல, இந்த துண்டுக்கு 2 துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 5 சின்ன வெங்காயம், அரை ஸ்பூன் சீரகம், இது அவ்வளோத்தையும் எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இப்போ நம்ம வச்சுருக்க கிரேவியில் இந்த தேங்காவையும் உள்ளே ஊற்றிடணும். ஊற்றிட்டு தேங்காய் ஊற்றின பிறகு ரொம்ப நேரம்லாம் வைக்க வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் தான். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். அதுக்கு பிறகு நம்ம கொஞ்சோண்டு நான் கொத்தமல்லி எல்லாம் கழுவி வெட்டி வச்சுருக்கேன், அதை தூவி இறக்க வேண்டியதான். அதை தூவி இறக்கிட்டு இதுக்கு தாளிசம் பண்ணணும். இப்போ நான் கொத்தமல்லி தூவி இதை இறக்கி சைடில் வைக்கிறேன். சைடில் வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு சின்ன பேன் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் கடுகு போடுங்க. ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுட்டு ஒரு 6-7 பச்சை மிளகாய், 6-7 காஞ்ச மிளகாய், 6-7 காஞ்ச மிளகாய் போட்டுட்டு கொஞ்சோண்டு ஒரு 6-7 சின்ன வெங்காயம் அதையும் வெட்டி உள்ளே போட்டிருக்கேன். நான் ஏன் ரெண்டாவது இப்போ கடைசியில் தாளிக்கிறேன்னா இப்போ தாளிசம் பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே தாளிசம் பண்ணால் நல்லா இருக்காது. அதனால நான் எப்போவுமே கடைசியில் தான் தாளிசம் பண்ணி ஊற்றுவேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இப்போ அந்த வத்தல் சின்ன வெங்காயம் எல்லாம் வதங்கின பிறகு கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டு அதையும் வத்தல் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே நல்லா பொரிகிற வரைக்கும் கிண்டுவோம். இதை இப்போ கிரேவியில் ஊற்றி மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், இது அதில் மிக்ஸ் பண்ண பிறகு எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரியே பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். காளான் கிரேவி இஸ் ரெடி. பாய்.